Hi guys, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா IPO பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ IPO அப்படிங்கிறது வந்து ஸ்கேமா இல்ல வந்து IPOங்கிறது ஒரு நல்ல பிசினஸ் மாடலா? நீங்க வந்து IPO ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல வந்து அதில இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குமா இல்ல நஷ்டம் வருமா அப்படிங்கறத பத்தின ஒரு கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோ தான் இது. இதுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. IPO அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் அப்படிங்கறத வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்ல முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படினா இந்த IPOக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய பிசினஸ் மாடல்ஸ் தான் வந்து நமக்கு இத வந்து ஒரு வகையான ஸ்கேம் அப்படிங்கறத வந்து நமக்கு காட்டுது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கிறது மூலமா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சில நாலேஜை வந்து நீங்க கத்துக்கலாம். அதே மாதிரி IPO வந்து ஸ்கேமா இல்லையா அப்படிங்கறத பத்தியும் ஒரு அளவுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயம் ஸ்கேம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படினா அந்த ஸ்கேமுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கணும். உண்மை இருந்தாதான் அதை வந்து ஸ்கேமா நீங்க மாற்ற முடியும். ஸோ ரெகுலராக நார்மலாக பீப்புள் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல தான் வந்து ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து உள்ள எலமெண்ட்டை ஆட் ஆகும். ஸோ இப்போது ஏற்கனவே பீப்புளுக்கு பழக்கப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே பீப்புளுக்கு வந்து ஒரு பரிச்சயப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்கேமாக வந்து ஈஸியாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது IPO அப்படிங்கிறது வந்து ஏன் நம்ம ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த IPO வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த IPO அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறும்போது அதோடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக்காக நிறைய பேர் மக்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், அதாவது பை பண்ணிக்கலாம், அந்த கம்பெனியில் வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது இந்த முதல் இந்த சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஆரம்பித்து அதை IPOs கொண்டு வரது யார், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குடைய மெயின் பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னா, மெயினாக IPOs அதாவது சின்ன கம்பெனிஸ் எல்லாமே பப்ளிக்கில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் பண்ண வச்சு அந்த லிஸ்ட் அவுட் பண்ண ஷேர்ஸை வந்து செகண்டரி மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ், இந்த பீப்புள்ஸ்க்கு சேல் பண்ணுறது தான் வந்து இதோடைய பிஸ்னஸ் மாடல். இதில் வந்து நிறைய கமிஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு பல பிஸ்னஸ் மாடல் இருக்குது. அதில் இது ஒன் ஆஃப் த பெரிய பிஸ்னஸ் மாடல். இதில் வந்து ஒரு நல்ல லாபம் பார்ப்பாங்க அவங்க. இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2023 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட IPOs வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதே மாதிரி LIC அப்படிங்கிற IPOவும் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரான IPO அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்மளே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் IPOஸில் 80% ஆஃப் IPOs வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது. வெறும் 20% IPO தான் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டே வந்து சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்து ஒரு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு IPO அனௌன்ஸ் பண்ணி பப்ளிக்கில் லிஸ்ட் அவுட் பண்ணுறது மூலமாக ஒரு ஃபேம் கிடைக்கும், ஒரு நல்ல வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா எல்லா இன்வெஸ்டர்ஸும் அதை பார்ப்பாங்க, எல்லா இன்வெஸ்டர்ஸும் வாங்குவாங்க. அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து நிறைய ஷேர்ஸை வந்து இதில் முன்னாடியே வாங்கிடுவாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் வந்து, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் வந்து முன்னாடி இந்த கம்பெனிஸில் நிறைய ஷேர்ஸை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு இவங்க IPOவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான லிக்விடிட்டிஸ், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து. அந்த விஷயத்தை எல்லாமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு கம்பெனியாக மாற்றி அதை வந்து IPOவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த IPOவில் வரக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ், அதாவது ஒரு பேண்ட்வித்தில் இருக்கும், இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் வரைக்கும் விற்கலாம் அப்படிங்கிறது. அப்போ அதில் எவ்வளோ சப்ஸ்கிரைப் ப்ரைஸ் வந்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு உடனடியாக லாபம் கிடைக்கும். அப்போ அந்த கம்பெனிஸ் வந்து போட்ட காசோடவுமே எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து அப்போவே கிடச்சிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரிஜினலாக இந்த கம்பெனிஸில் IPOவில் பை பண்ண எல்லா பீப்புள்ஸும் எந்த அளவுக்கு வந்து இதை வந்து ஹோல்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் ஆனால் தான் தெரியும். நிறைய IPOs பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்டிங் டேலேயே வந்து 10% 20% டவுன் ஆயிரும். இது வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான IPO ப்ராசஸில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த IPO எந்த நோக்கத்துக்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் நிறைய ரூமர்ஸு, ஸ்கேம்ஸு இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் குரூப்பில் இதில் எல்லாமே இந்த IPO வாங்குங்க, பயங்கரமாக மேலே போகும், இந்த IPO வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு PR ஆக்டிவிட்டி மாதிரி நிறைய ப்ரொமோட் பண்ணி இந்த IPOக்கு வந்து ஒரு ஹைப்பை கொடுப்பாங்க. அப்போது ஒரு பொருள் கம்பெனியிலிருந்து தயாரித்து வெளியே வருதுன்னா நீங்கள் கேட்டு முன்னாடியே அந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அது முதல் அப்போ தான் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கே வரல, நீங்கள் அந்த கம்பெனிலேயே போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் விலை.
மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ இதுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணுதோ அப்போ தான் அதோடைய ஒரிஜினல் மதிப்பு தெரியும். பல இன்வெஸ்டர்ஸ் பல பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஐபிஓ அப்படிங்கிறதையும் இந்த பொருள் அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஐபிஓ அப்படிங்கிறத பல இன்வெஸ்டர்ஸ் பல இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வேலிட் பண்ணி இது வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணி அந்த மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸுக்கு வித்துட்டு இருக்கும்போது தான் அந்த பர்டிகுலர் கரெக்டான ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ ஐபிஓவில் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரைஸ் வந்து வேல்யூஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். மார்க்கெட்டில் அது வந்தால் தான் பீப்புள்ஸ் எந்த அளவுக்கு வந்து அதை பர்சீவ் பண்ணுறாங்க, இன்வெஸ்டர் எந்த அளவுக்கு பர்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் ஐபிஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம். ஆனால் வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த ஐபிஓக்கு வந்து டிஆர்ஹெச்பி அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. இந்த ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனியும் டிஆர்ஹெச்பி அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க செபிக்கு. இது வந்து டிராஃப்ட் ரெட் ஹெர்சிங் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டிஆர்ஹெச்பி ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து கூகுளில் அடிச்சிங்கனாலே இந்த ஐபிஓ நேம் அடித்து டிஆர்ஹெச்பி அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். அந்த ரிப்போர்ட்டை படிக்கிறது மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அந்த ரிப்போர்ட்டில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து டிஆர்ஹெச்பி ரிப்போர்ட்டில் இந்த ஐபிஓவில் ரைஸ் பண்ணக்கூடிய இந்த பணத்தை அவங்க வச்சு என்ன பண்ண போகிறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். நீங்கள் வந்து அந்த கம்பெனி வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஐபிஓ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த ஐபிஓவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரைஸ் பண்ண பணத்தை கடனை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐபிஓ வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையாது. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி அந்த டிஆர்ஹெச்பி ரிப்போர்ட்லேயே வந்து மெயினாக நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பிஸ்னஸை பற்றி. அந்த பிஸ்னஸ் வந்து ஃப்யூச்சரில் பெட்டராக இருக்குமா, அந்த மாடல் வந்து பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த ரிப்போர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது ஜொமேட்டோவுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஜொமேட்டோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா பயங்கரமாக ஃபால் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான ஐபிஓஸை வந்து ரொம்ப வந்து இன்வால்வ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் பிரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்தால் தான் அதோடைய உண்மையான விலை என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியும். அதனால் ஐபிஓவில் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வாரன் பஃபெட் ஐபிஓ வாங்குறதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால் வந்து ஐபிஓ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள்.